சொல்லு ஐசு. என்ன ஆரம்பிக்கட்டுமா? ஆரம்பி. அருண், பார்வதி விளக்கு போட்டு கற்பூரம் ஏத்தி சாமி கும்பிட்டதும் மழை பெஞ்சதாமே. அட ஆமா ஐசு, கூடியிருந்த மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாமே. மூடி இருக்கிற கதவுக்கு பின்னாடி இருக்கிற அம்மனை கும்பிடுற மாதிரி எல்லாருமே பார்வதி அண்ணிய கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பேசு பேசு. அப்படியா? இல்ல ப்ரோ. ஆமாடா. அத்தை, உங்களுக்கு கேட்கணும்னா இவ்வளவு சத்தமா பேசுறாங்க. எனக்கு தெரியும், வாய மூடு. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் ஆண்டி. பார்வதி எங்க? பூஜையில இருக்கா ஆண்டி, இப்ப வந்துருவா. ஓ சரி. அர்ஜென்ட்டா ஒரு கால் பண்ணணும். சரி, நான் சொன்ன மாதிரியே பண்ணிடுங்க. ரைட்? களத்துக்கே போய் பிரச்சனையோட வீரியம் எவ்வளவு பெருசா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டியா பார்வதி? தெரிஞ்சுக்கிட்டேம்மா. தன்னோட சுயகௌரவத்துக்காக ஊரை பத்தியும் அங்க இருக்கிற மக்களை பத்தியும் எதை பத்தியுமே யோசிக்காத 2 பேரை தான் சமாதானம் செஞ்சு வைக்க போறோம்னு புரிஞ்சுக்கிட்டேம்மா. குட் பார்வதி. பிரச்சனை என்னன்னு நீ தெளிவா புரிஞ்சுக்கிட்ட. இப்போ அத சரி பண்றதுக்கு உன்கிட்ட ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்கா? அத சரி பண்றத பத்தி எங்க கிட்ட எந்த ஐடியாவும் இல்லம்மா. ஆனா 25 வருஷமா கோயில் திறக்காததுனால கஷ்டப்படுற அந்த ஊர் மக்களுக்காக இந்த பிரச்சனையை எப்படியாவது தீர்த்து வச்சு கோயிலை திறந்துடணும்னு நினைக்கிறேம்மா. வெரி குட் பார்வதி. பதவிக்காக அந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கணும்னு நினைக்காம ஊர் மக்களுக்காக அந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கணும்னு நினைக்கிற பாத்தியா? அதான் நீ. மனசுக்குள்ள மகாத்மான்னு நினைக்கிறேன். ஊருக்கு நினைக்கிட்ட கிளம்பிட்டேன். நாம நல்லதை நினைச்சா மட்டும் போதாது பார்வதி, அதை நடத்தணும். சோ அதுக்கு என்ன பண்ணலான்னு இருக்கேன்? அம்மா, அந்த பிரச்சனைய முடிக்க நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதுக்கு உங்க அனுமதி வேணும். என்னன்னு சொல்லு. இங்க இருந்துகிட்டு அங்க இருக்கிற பிரச்சனைய சரி பண்றதுங்கிறது எனக்கு சரின்னு படலம்மா. இந்த பிரச்சனைய அந்த ஊருக்கே போய் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால இந்த பிரச்சனை முடியற வரைக்கும் நான் அந்த ஊர்ல போய் தங்கலான்னு முடிவு பண்ணிருக்கேம்மா. அடேங்கப்பா. ஸ்மார்ட். நீ எடுத்திருக்கிற முடிவு சரியான முடிவு. ப்ராப்ளத்தை பக்கத்துல இருந்து பார்க்கும்போது தான் அதோட ஆழம் முழுசா புரியும். சரி, குட். சோ எப்ப கிளம்புற? அம்மா, நான் ரெடி ஆயிட்டேன். நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் இப்பவே கிளம்பிடுவேன். ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அதை தள்ளி போடக்கூடாது.
உடனே கிளம்பு. என் ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இரு பார்வதி. காட் bless you. நீ நினைச்சது நடக்கட்டும். வெற்றியோட திரும்பி வா. இவ போய் ஊர்ல தங்கினதும் இருக்கிற பிரச்சனை எல்லாம் முடிச்சு வச்சிருவா. நினப்பு தாண்டி உனக்கு. நல்ல மண்டையிலே அதை போட்டு அனுப்பிட்டோம். அப்பதான் புத்தி வரும். மாமா, நான் போயிட்டு வரட்டுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணு பார்வதி. 2 நிமிஷத்துல நானே கிளம்பி வந்துருவேன். நானும் உன் கூட வரேன். ஆ, இல்ல மாமா, நீங்க வர வேண்டாம். ஏன்? ஏன் பார்வதி, நானும் உன் கூட வரேனே. மாமா, இது நந்தினிக்கும் எனக்கும் நடக்கிற போட்டி. நான் தனியா போய் கோயில திறந்தாதான் இதுல நான் ஜெயிச்சுதான் அர்த்தம். இந்த விஷயத்துல நான் யாரோட உதவியும் இல்லாம ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன் மாமா. சரி, உன்னை கேட்காம எந்த உதவியும் செய்யல. பட் நான் கூட இருக்கேனே, கூட வரேன். ஆதி, பார்வதி சொல்றது கரெக்ட் தான். அவ தனியாவே போய் இதை ஃபேஸ் பண்றது தான் அவளுக்கு நல்லது. யூ லெட் ஹர் கோ. அவ போட்டும். பார்வதி, உன் மனசுல உறுதியும் நெஞ்சில நேர்மையும் இருக்கு. போற இடம்லாம் உனக்கு வெற்றிதான். தைரியமா போ. நீ யாரு? ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியோட மருமகன். மருமக இதை ஒண்ணு சொல்லிடுறாங்க. ஆனா ஒண்ணு சரிம்மா, நான் போய் என் பேக் எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வா. சரி. அம்மா, நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வா பார்வதி. ஆல் தி பெஸ்ட். மாமா. சரி பார்வதி, பார்த்து போயிட்டு வா. போனோடனே எனக்கு கால் பண்ணு, சரியா? ஆ.
அம்மா தாயே, இது நாள் வரைக்கும் என் வாழ்க்கையில ஏற்பட்ட இவ்ளோ சோதனைகளையும் பிரச்சனைகளையும் நீதான் தீர்த்து வச்ச. இந்த உலகத்துல தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே இல்லைன்னு என் மாமா சொல்லிருக்காரு. ஆனா ஊருக்குள்ள இருக்கிற கோயில் இன்னும் மூடிதான் இருக்கு. இந்த பிரச்சனையை எப்படி தீர்த்து வைக்கிறது, மூடி இருக்கிற உன்னோட இன்னொரு வீட்டை எப்படி திறக்கிறதுன்னு இது வரைக்கும் எனக்கு ஒரு வழியும் தெரியலம்மா. இது ஏன் பிரச்சனை இல்ல, இந்த ஊர் மக்களோட பிரச்சனை. இந்த பிரச்சனையை நான் எப்படியாவது தீர்த்து வைக்கணும். அதுக்கு உன்னதாமா நான் நம்பியிருக்கேன். என்னை காப்பாத்து தாயே. அம்மன் கிட்ட ரொம்ப பலமான வேண்டுதலா வைக்கிற போல. நீ அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டது என் காதுல விழுந்தது. உன் பிரச்சனைக்கான தீர்வை அம்மன் சொன்னா மட்டும்தான் கேப்பியா? ஏன் நானா சொன்னா கேட்க மாட்டியா? அம்மன் உங்க ரூபத்துல வந்து சொல்றதா நினைச்சுக்கிறேம்மா. நீங்க சொல்லுங்க. அம்மன் கிட்ட இப்போ 10 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு கேட்டா அம்மன் நேர்ல வந்து பணத்தை கொடுக்காது. பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்கும். நீதான் அதை சரியா பயன்படுத்திக்கணும். எனக்கு புரியலையேம்மா. புரியலையா? எப்பவும் இது உன் கையிலேயே வச்சுக்கோ. இது உனக்கு எந்த நேரத்துல வேணாலும் தேவைப்படலாம். சரியான நேரத்துல இது உன் தேவையை பூர்த்தி பண்ணும். முந்தானையில மடிச்சு வச்சுக்கோ. இந்த பிரச்சனையில ஆணி வேற இருக்கிற சில விஷயங்களை இப்ப நான் உனக்கு சொல்றேன். கவனமா கேளு. இதுதான் இந்த ஒரு பிரச்சனைனால பல பிரச்சனைகள். நல்லா யோசிச்சு பார்த்துட்டு அதை நீதான் சரி பண்ணணும். அந்த அம்மன் என்னை கைவிடல. உங்க உருவத்துல வந்து எனக்கு கை கொடுத்திருக்கா. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலம்மா. எனக்கு நன்றியெல்லாம் இப்ப வேண்டாம். இந்த பிரச்சனை நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து மொத்தமா சொல்லு. நான் இங்கே தான் இருப்பேன். சரிங்கம்மா, நான் வரேன். உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் உதவி பண்ணாம இருப்பேனா பார்வதி? தைரியமா இரு. உன்னோட பிரச்சனைக்கான தீர்வை நானே உன்னை தேடி வர வைக்கிறேன்.
வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரிம்மா. வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்களா? வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க ஊருக்குள்ள மழையே வருது. வணக்கம்மா. இருக்கீங்களா? வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கேன். நீங்க மறுபடியும் எங்க ஊருக்குள்ள வந்தது ரொம்ப சந்தோஷம் தாயி. உங்களாலதான் எங்களுக்கு விடிவு காலமே வரப்போகுது. 25 வருஷமா பூட்டி கிடந்த கோயிலை நீ வந்ததுக்கு அப்புறம் திறந்துருவேன்ற நம்பிக்கை வந்துருச்சுமா. ஆமாமா, இந்த கோயில்ல இருக்க அம்மனை என் 10 வயசுல நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த அம்மனை நான் பார்க்காமலே போயிடுவேணும்னு நினைச்சேன். ஆனா அந்த கவலை எனக்கு இல்லம்மா. நான் அந்த அம்மனை பார்த்துட்டு தான் போவேன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுமா. இப்போதான் எனக்கு நிம்மதியாவே இருக்குமா. ஆமாமா. இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம். ஜமீன் கோட்டை பதவி கிடைக்கும்னு சிங்கப்பட்டி ஜமீன் அம்மா சொன்னாங்க. நான் வந்தது வேணா அதுக்காக இருக்கலாம். ஆனா இங்க வந்து உங்க எல்லார் பிரச்சனையும் பார்த்ததுக்கு அப்புறம் அத இங்கேயே இருந்து முடிச்சு வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்னமா சொல்லுங்க. 3 நாள் உங்க ஊர்ல தங்கணும். எனக்கு தங்கறதுக்கு ஒரு இடம் வேணுமே. உனக்கு இல்லாத வீடா தாயி? நீ வந்து என் வீட்லயே தங்கிக்கோ தாயி. வாமா. சரிங்க, ரொம்ப நன்றி. வாங்கம்மா வாங்க. இந்த வீடுதாம்மா நீங்க தங்க போறது. இது என் வீடுதாம்மா. 3 நாள் இல்ல, எத்தனை நாள் வேணாலும் தங்குமா. ரொம்ப நன்றிம்மா. நாங்க தாம்மா உனக்கு நன்றி சொல்லணும். சரிம்மா, நீ உக்காரு. நான் போய் சாப்பிட உனக்கு ஏதாவது எடுத்துட்டு வரமா. உள்ள வரலாங்களா? வாங்க. சொல்லுங்க. என் பேரு சிவசந்திரன், புளியம்பட்டி ஜமீனோட பையன். நீங்க என்ன தேடி வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பேரு கனகா, ஊத்துக்குழி ஜமீனுடைய பொண்ணு. என்ன அப்படி பாக்குறீங்க? எதிரிங்க 2 பேர் வாரிசும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கோம்னு பாக்குறீங்களா? நாங்க 2 பேரும் லவ்வர்ஸ். காதலுக்கு இந்த மாதிரி எதிரி, ஏழை, பணக்காரன், ஜாதி, மதம் இது எதுவுமே தெரியாது. சரி, நீங்க எதுக்கு இப்போ என்ன தேடி வந்திருக்கீங்க? எங்க காதல் விஷயம் ஊருக்கோ எங்க வீட்டுக்கோ தெரியாது. எங்க விஷயத்த வீட்ல சொல்ல முடியல. எங்க 2 பேரோட அப்பா அம்மாவும் சமாதானமாகி கோயில திறந்தா எங்க கல்யாணம் நல்லபடியா நடந்துடும். நீங்க முயற்சி பண்ணி எப்படியாவது அந்த கோயிலை திறந்துருங்க. எங்க காதலை சேர்த்து வைங்க. இத சொல்லதான் உங்களை தேடி வந்தோம். உங்க காதல் உண்மையானதுன்னா நான் இல்ல, அந்த காதலே உங்களை கண்டிப்பா சேர்த்து வைக்கும். நீங்க கவலையே படாதீங்க. சரிங்க மேடம், அப்ப நாங்க வர்றோம். போயிட்டு வாங்க. நாங்க வரோம்க்கா.
தாயே, நான் வேண்டிக்கிட்ட மாதிரி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு அனுப்பிட்டேம்மா. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல.